ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கேக் அண்ட் அலாங் வித் இட் ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஸ் அ பேக்கராக நான் வந்து ஒரு சஜஷன்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இது ஒரு 1/2 kg கேக், ஹார்ட் ஷேப்பில் வேணும். அண்ட் இது வந்து ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வெளியேருந்து பார்க்க தான் தெரியும். ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் போச்சு அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது யாரையும் குறை சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு இது பண்ணுறதுக்கோ இல்லை. இது வந்து மெயின் வந்து ஒரு ஜஸ்ட் அண்ட் அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். ஸோ இந்த கேக் வந்து எனக்கு வந்தப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு கேட் மாதிரியான ஒரு டிசைனர் கேக் மாதிரி ஒன்று வந்துருந்தது. ஸோ ஃபேஸ் ஷேப் கேக் வந்துருந்தது. ஸோ நான் வந்து கிளியராக வந்து எப்போவுமே முன்னாடியே சொல்லிவிடுவேன். ஸோ அதை நான் சொன்னேன், பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்னென்னா நமக்கு 100% எப்போவுமே வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ் கேக்கை வச்சு நம்ம அப்படியே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ட்ரை பண்ணுவோம், மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கும். இன்னொன்று வந்து ஈச் ஆர்டிஸ்டோட ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எப்போவுமே ரீக்ரியேட் வந்து 100% பண்ணுறது வந்து ரொம்ப 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 ரேர். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு கஸ்டமராக நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, கேக்குன்ட்டு இல்லை, எனி கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்டிஸ்டிக்கல் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து இது பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு மிஷினில் கொடுத்து அப்படியே பிரிண்ட் எடுக்கிறதோ இல்லை மிஷினில் கொடுத்து அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை கிடையாது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட் வந்து இட் வில் டிஃபர். ஓகேங்க, அதை முதல்ல வச்சுக்கணும் மைண்டில். ஸோ அதை நான் கிளியராக உங்களுக்கு சொன்னேன். பட் அப்போவே அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. ஸோ இந்த டிசைன் பண்ணலாமா, அந்த டிசைன் பண்ணலாமா, அப்போவே எனக்கு வந்து ஒரு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே, வில் கோ ஹெட்னு. பட் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது கடைசியில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போயிட்டு கடைசியில் வந்து ஒரு டிசைனில் வந்து எண்டப் ஆனோம். ஒரு ஹார்ட் கேக் அவங்க கொடுத்தது வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் இருந்துச்சு. அதில் வந்து இந்த கலர் போகலாமா, அந்த கலர் போகலாமா, அந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்குமா, இந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு there's a lot of discussion. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் கேக் கிடையாது. ஓகேங்களா? ஒரு 1/2 kg கேக், அதுக்கு உண்டான ப்ரைஸ் மட்டும்தான் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்ம ஒரு கலர் சும்மா ஓகே இந்த மாதிரி பண்ணலாமாங்கிறது ஒரு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மேஜர் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் அதுக்குள்ளே வந்து நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபிட்டின் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் நாட் சார்ஜிங் ஃபார் கஸ்டமைசேஷன். இட்ஸ் கோயிங் டு பி அ ரெகுலர் இதுதான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அந்த டிசைன் வந்து நாம் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நானா என்னோடய இது டிசைனில் தான் போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்லைட் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். சுத்தமாக அகாமடேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போச்சு. பட் ஓகேன்னு நானும் எல்லாத்துலேயுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வில் ட்ரை டு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண பார்ப்போம். பட் ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதுன்ட்டு இல்லை, ரொம்பவே யார் வந்து இதாக இருக்காங்களோ, ரொம்ப நுணுக்கமாக இது பண்ணுறாங்களோ, அவங்க மோஸ்ட்லி வந்து நம்ம எந்த தான் பண்ணி கொடுத்தாலும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனில் பெருசாக கொண்டு போகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இவங்களுக்குன்ட்டு இல்லை, ஜென்ரலாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் கேக் இது பண்ணிங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட விட்டுருங்க. ஒரு டிசைன் காட்டலாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு காட்டலாம். பட் ஜஸ்ட் லீவ் இட் டு தெம். ஏன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் அந்த டைமில் எப்படி அந்த கேக் எப்படி டர்ன் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு அந்த டிசைனே எனக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி அங்கே எப்படி நல்லாயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸும் நான் வந்து செய்வேன். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் இல்லை இந்த கலருக்கோ இல்லை இந்த ஒரு ஷேப்புக்கோ இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து அந்த டைமில் எங்களுக்கு தோணும். அதனால் அது ஜஸ்ட்டு விட்டுறது வந்து பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வேறு எங்கிட்டன்ட்டு இல்லை, எங்கே இது பண்ணாலும் ஓரளவுக்கு சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி இருக்கணும், ப்ளஸ் கலர் இதுனா கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் விட்டுடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம கேக்குக்கு இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு ஒரு இது இருக்கும். பட் ரொம்பவுமே ஒரு இடத்துல எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டோன்னா, சப்போஸ் அவங்க என்னதான் வந்து பண்ணாலும் கொஞ்சம் சின்ன இது இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கிடைக்காது. ஸோ அப்படித்தான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ பட் ஸ்டில் ஓகே. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை அகாமடேட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் அந்த கேக்கோட பேஸு. நம்ம ஃபுல்லுமே ரெடி பண்ணிட்டோம். ஹார்ட் ஷேப் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பட் மேனேஜபிள் தான். ஸோ இப்போ வந்து க்ரம் கோட் கொடுத்துட்டு மெயின் கோட்டும் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி கலரில் வந்து நமக்கு இந்த கலர் போகலாமா, அந்த கலர் போகலாமா, நிறைய இதெல்லாம் போயிட்டு அப்புறம் அவங்க என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டாங்க. இது நல்லாயிருக்குமா, அதெல்லாம் இருக்கும். எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க கிட்டோட பர்த்டேக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்படி நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். நான் அது இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக வந்து நம்ம செய்யலாம். பட் என்னென்னா ஓரளவுக்கு தான் நம்ம நான் கஸ்டமைஸ்டு கேக்குக்கு வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் நான் சஜஷன் வந்து ஓகே பர்பிள் அண்ட் ஒயிட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் அண்ட் ஒயிட்டே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் பர்பிளில் இப்படி போகலாமா, திரும்பி பேஸ் பர்பிள் போய் ஒயிட் போகலாமா, ஒயிட் போய் பர்பிள் போகலாமா, அதுக்கு ஒரு டிஸ்கஷன் போச்சு. பட் ஸ்டில் ஓகே, நம்ம ஒயிட்டில் பர்பிள் போகும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சஜஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த கேக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அது மாதிரி நான் அப்புறம் இது எப்படி இருக்கும், நடுவில் டிசைன் இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா, நிறைய டிஸ்கஷன் வந்து இதில் வந்து போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து கேக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ நாசில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடில் வந்து அந்த லைக் ஒரு மாதிரி டிசைன் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ளெயினாக இருக்கும். ஸோ இந்த நாசில் தான் எடுத்திருக்கேன், எனக்கு பேர் தெரியல. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஃபைனலாக அவுட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபோக்கஸ் ஆகலை. ஏன்னா நானே தான் வந்து இதில் கேமராவும் செட் பண்ணிக்கணும், வீடியோவும் இதில் கேக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், வீடியோவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனில் ஸோ அது ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ அதனால் அது ஒன்று தான் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்லைன் மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு கீழே அவுட்லைன் கொடுத்து நான் வந்து பார்த்தேன். பட் என்னமோ ஒன்று இதாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பிளாக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த விண்டேஜ் ஸ்டைல் கேக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான டிசைன் வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். விண்டேஜ் ஸ்டைலில் நடுவில் வந்து திரும்பி இன்னொரு டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ரிப்பன் மாதிரியான ஒரு டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து லைக் கொடுத்து அதை அப்படியே வந்து நம்ம மேக்கப் பண்ணிச்சு. அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து கேக்கில் வந்து இதோட தான் இருந்தது, இவ்வளோ தான் இருந்தது. பட் அந்த விண்டேஜ் ஸ்டைலாக நான் மாற்றுறது வந்து நான் அதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப பிளாங்காக அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் நான் ஆல்ரெடி வந்து கஸ்டமர்கிட்ட கிளியராக நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இது இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த டைமில் நமக்கு எப்படி இதாகுதோ அதுவும் வந்து ஒரு ரீசனாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொடுப்பேன். ஸோ டிசைன் 100% வந்து அப்படியே இருக்காது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன். பட் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோம். பட் அந்த சொன்ன மாதிரி அந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டர்ன் அவுட் பண்ணி எடுப்போம். சிலது வந்து ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கும். ஸோ அப்போ சிலதெல்லாம் குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைமில் இருக்கிற மாதிரி தான் வந்து தோணும். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான். ஸோ ஃபுல்லுமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைலையும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அங்கங்கே வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் பர்பிள் சம்மந்தப்பட்டதாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ஃப்ளார் மாதிரி இருக்கிற அந்த லைக் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அங்கங்கே நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் நியூட்ரலாக பட் கொஞ்சம் எலிகெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ கோல்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்னும் மேலே கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரின்னு கடைசியில் கேட்டாங்க. பார்த்தவா ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டதுனால அது வந்து பெருசாக அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லலாம் எடுத்து கொடுக்காது. ஸோ பட் ஸ்டில் அந்த 2 கலர்ஸ் மட்டுமே நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பர்பிள், கொஞ்சம் டார்க் பர்பிளும் ஒயிட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம்.
இந்த ஆர்டரில் இன்னொரு சோதனை எனக்கு வர்ஸாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் அந்த லொக்கேஷன் வரும். ஆனால் போய் சேர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு பயங்கரம் இது. ஸோ போகிற வழியில ஒரு திருவிழா இருந்ததுன்னு சொல்லிட்டு மெயின் ரோடை பிளாக் பண்ணி சைட் ரோட்டில் விட்டாங்க. அந்த ரோட்லுக்குள்ளே போனால் அங்கே வாட்டர் லைனுக்கு குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அடுத்த நெக்ஸ்ட் லைனில் போனால் அங்கேயும் குழி தோண்டியிருக்காங்க. இன்னொரு இதுக்கு போனால் அங்கேயும் குழி தோண்டியிருக்காங்க. சரி இங்கே வேணவே வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட் எடுத்து போகலான்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தெரியுது அங்கேயும் குழி தோண்டியிருக்காங்க. பட் சின்ன கேப் இருந்தது. அதுக்குள்ளே காரை விட்டுட்டு எப்படியோ கொண்டு போய் இது சேர்த்துறதுக்குள்ளே ஒரு வழியே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு டெலிவரியுமே. ஆனால் இத்தனைக்கும் ரொம்ப தூரம் கூட கிடையாது, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருந்தது தான். அதுவும் இல்லாமல் இதில் என்னென்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நியர்லி ஒரு 250 to 300 கிராம்ஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் கொடுத்துருக்கோம். அப்படியும் அவங்க மைண்ட் ஃபுல்லுமே டிசைனில் தான் இருந்தது. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனராக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் ரெடியாக இருக்கணும். எனிவேஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பை.